Good afternoon, students. Today, our second session of our syllabus. In our last class, we discussed about the what is relation and what is meant by binary relations, and there is some examples are related to binary relations. Students, I think you are all understand about that topic, and also you are well cleared about that topic. Got it, students? Okay, today we move on to the classifications of relations. There is certain different categories of relations. We will explain it through the next slide. Here, what are the applications of? Here we discuss about the applications of relations in computer science as well as the mathematics. We generally treat the relation on a set A. அதாவது நம்ம செட் ஏன்னு சொல்லுவோம் எதை விட ஏலேருந்து பி உடைய ரிலேஷன் சொல்கிறத விட ரிலேஷன்ஸ் ஆன் ஏ செட் ஏ. ஃபர்தர் மோர் நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு நம்ம படிக்க போகிறோம். இதில் 6 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் 6 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரிஃப்ளெக்சிவ், நெக்ஸ்ட் சிமெட்ரிக், ஆன்டிசிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அசோசியேட்டிவ் ரிலேஷன்ஸ். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலேஷன்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், அசிமெட்ரிக், antisymmetric, transitive, equivalence and associative relation. Got it? First நாம என்ன பார்க்க போறோம்னா reflexive relation. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன? ஒரு மிரர் முன்னாடி நாம் நின்னோன்னா நம்மளுடைய பிம்பம் அந்த மிரரில் தெரியும். அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுங்கிறது ஒரு ஆர்டர் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் மாதிரியே தான் அடுத்த எலமெண்ட்டும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 1 2 2 3 3 இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். 1க்கு ஆனால் இன்னொரு பேர் 1 தான், 2 உடைய பேர் 2 தான், 3 உடைய பேர் 3 தான். அந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டும் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அதான் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் ஏ செட் ஏ இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ் இஃப் ஏ ரிலேட்டட் டு ஏ, அதர்வைஸ் ஏ கமா ஏ இஸ் பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆர். தட் இஸ் ஆல் ஏ பிலாங்ஸ் டு the set A. Okay. Next, that means the set A consists of a element A. For example, here let R be a relation on A equal to 1 2 3 4. A is a set of elements consisting of 1 2 3 and 4. Here we want to create a relation on the set A. How to create a reflexive relation in set A? 1 1 2 2 3 3 4 4, which means these elements and the relation R are reflexive. 1 2 1 3 1 4 is not reflexive. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டுமே சேமாக இருக்கணும். 1 2 1 3 1 4ங்கிறதெல்லாம் சேம் இல்லை. அப்போது 1 1 2 2 3 3 4 4, அதனால தான் அது ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டில் வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது லெட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி, அண்டு இதுலேருந்து நம்ம ரிலேஷன் எப்படி எடுப்போம்? ஆர் ஈக்குவல் டு ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி. ஸோ ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஸோ தட் ரிலேஷன் இஸ் நேம்ட் அஸ் அ reflexive relation. Next, symmetric relation. What is meant by symmetric relation? We are all know about 1 plus 2 equal to 3, also 2 plus 1 equal to 3. Both are same. 1 plus 2 equal to 2 plus 1. Both are same. Okay. Just like here, the relation, if the ordered pair consisting of elements, அதாவது 1 2ன்னு இருக்கணும், 2 1ங்கிற எலமெண்ட்டும் அந்த ரிலேஷனுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் என்னது? சிமெட்ரிக் ரிலேஷன். Listen, a relation R defined on a set A is said to be symmetric. எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும்? A related to B is equivalent to B related to A. For all A comma B belongs to capital A. That means A and B are the 2 elements which is inside the set A. Okay. That is R is symmetric on A if A comma B belongs to R
ஈக்குவல் டு பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். அதாவது 1 கமா 2வும் ரிலேஷனில் தான் இருக்கும், 2 கமா 1ம் அந்த ரிலேஷனில் இருக்கும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் ஏ ஈக்குவல் டு 1 கமா 2 கமா 3. இதுலேருந்து நம்ம என்ன ரிலேஷன் எடுத்திருக்கோம்? 2 கமா 2, 2 கமா 2 அது திருப்பி போட்டாலும் 2 கமா 2 அது அந்த ரிலேஷனில் இருக்குது. 2 கமா 3 அது திருப்பி போட்டாலும் அதே மாதிரி 2 கமா 3, 3 கமா 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 கமா 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் என்ன எலமெண்ட்டும் இருக்கணும், 2 கமா 1ம் இருக்கணும். புரியுது? அப்போ தான் அது சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போ பாருங்கள் 2 கமா 2 இருக்குது, அது 2 கமா 2, 2 கமா 2, 2 கமா 3. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், 3 கமா 2. இங்கே என்ன இருக்குது, 3 கமா 2 இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் என்னது, சிமெட்ரிக் ரிலேஷன். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. Next, let R be a relation defined by is perpendicular to on the set of on straight lines. Rங்கிற ரிலேஷன் வந்து எல்லா ஸ்ட்ரைட் லைனுக்கும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இஃப் லைன் ஏ இஸ் பர்பெண்டிகுலர் டு பி, ஏங்கிற லைன் அதாவது ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, அது ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு லைன் பிக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி பிங்கிற லைன் எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், ஏக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஏங்கிற லைன் ஏங்கிற லைன் பிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அட் த சேம் டைம் இப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுது, பிங்கிற லைன் ஏக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இப்படி இருக்கும், மாறி இருக்கும். ஸோ அதுதான் என்னது, சிமெட்ரி. காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், ஆன்டிசிமெட்ரிக் ரிலேஷன். ஆன்டிசிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துருந்தோம். 1 கமா 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், 2 கமா 1ன்னு இருக்கணும். ஆனால் ஆன்டிசிமெட்ரிக் ரிலேஷன் அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஆப்போசிட் டு த சிமெட்ரிக் ரிலேஷன். That means a relation R defined on a set A is said to be antisymmetric if A comma B belongs to R. A comma Bங்கிற ordered pair ரிலேஷனில் இருந்துச்சுன்னா and A is not equal to B, ஏங்கிறது Bக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்படின்னா ஏயும் பியும் நாட் சேமாக இருக்கக்கூடாது. then B comma A not belongs to the relation R. இப்போ 1 comma 2 இருந்துச்சு, அப்படி 1 கமா 2 இருக்கணும். ஆனால் அங்கே என்ன இருக்கக்கூடாது, 2 கமா 1ங்கிறது இருக்கக்கூடாது, 2 கமா 1 இருக்கக்கூடாது. புரியுதா? அதான் ஆன்டிசிமெட்ரிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், லெட் ஆர் பி எ ரிலேஷன் டிஃபைன்டு ஆன் கேபிட்டல் ஏ 1 2 3. ஏங்கிற செட்டில் என்ன எலிமெண்ட் இருக்குது, 1 கமா 2 கமா 3 பை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சேமாக இருக்கணும், அதர்வைஸ் பியை விட லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சேமாக இருக்கணும், அதர்வைஸ் த செகண்ட் எலமெண்ட்ஸ் லெஸ் தேன் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஹியர் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 1 கமா 1, it is equal to 1. Then 1 comma 2, 1 is less than 2. 1 comma 3, 1 is less than 3. 2 comma 2, 2 is less than 3. 2 comma 3 is 2 is less than 3. 3 comma 3, 3 is equal to 3. Here 1 comma 2 belongs to the relation R. ஆனால் இங்கே என்ன இல்லை, 2 comma 1 இல்லை. ஸோ இது என்னது, ஆன்டிசிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷனில் என்ன இருக்கும், 1 comma 2 இருக்கும், 2 comma 1 இருக்கும். எதுனால, சிமெட்ரிக்காக இருந்தால். இப்போ இது சிமெட்ரிக் இல்லாததுனால இங்கே என்ன கிடையாது, 2 comma 1 கிடையாது. நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், A less than or equal to B. அப்போ தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா? அப்போ 1 கமா 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, 2 கமா 1ங்கிற எலமெண்ட் இந்த ரிலேஷன்லேயே இல்லை. ஸோ இந்த ரிலேஷன் என்னது, ஆன்டிசிமெட்ரிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கமா 2ங்கிற ஆர்டர்டு பெயரும் செட்டும் ரிலேஷனில் இருந்து, ஆர்டர்டு பெயரும் ரிலேஷன்லேருந்து 2 கமா 1 அந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, சிமெட்ரிக்கு. இப்போ இது ஏன் ஆன்டிசிமெட்ரிக், 1 கமா 2ங்கிறது இருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்ற 2 கமா 1ங்கிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் பட் பி கமா ஏ நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்படி இருந்தால் தான் அது வந்து என்னது, ஆன்டிசிமெட்ரிக். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்ன, இப்போ ஏ 1 comma 2 belongs to R equal to 2 comma 3 belongs to R.
அப்போது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்ன வரும் 1, 3 பிலாங்ஸ் டு ஆர். இதுதான் ட்ரான்சிட்டிவ். ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும்போது அதில் வரக்கூடியது வந்து கண்டிப்பாக அந்த ரிலேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் செட் ஏ இஸ் செட் டு பி ட்ரான்சிட்டிவ் இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். ஏ கமா பியும் ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ளாடி இருக்குது, பி கமா சியும் ஆறுங்கிற ரிலேஷனாக இருக்குது. அப்போ எது ட்ரான்சிட்டிவாக இருக்கும்? ஏ அண்டு சி. சேம் எலமெண்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். A and C for all A, B, C belongs to the set A. எப்படி இதை வந்து நோட்டிஃபை பண்ணுவோம்? A related to B and B related to C equal to A related to C. For all A, B, C belongs to A. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா let A equal to what are the elements inside the set A? 1, 2, 3 and the relation எப்படி எழுதுகிறோம்? 1, 1, 2, 2, 2, 3, 3, 2, 3, 3. நாமளாவே ஜஸ்ட் சும்மா எழுதி வச்சுருக்கோம். இதை விட இன்னும் நிறைய இருக்கும். 1, 2, 1, 3, 2, 3 இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் ஆர்டர்ட் பேர் மட்டும் எழுதியிருக்கேன். அதாவது இந்த ட்ரான்சிட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரியான ஆர்டர்ட் பேர். தென் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். எப்போ ஆர் ட்ரான்சிட்டிவாக இருக்குது? சின்ஸ் 2 related to 2 and the 2 related to 3 equal to 2 related to 3. அதாவது இந்த எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது 2, 3ங்கிறது வந்து ட்ரான்சிட்டிவ். ஸோ அது வந்து எங்கே இருக்குது? நம்ம ரிலேஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? அட் த சேம் டைம் 2, 3யும் 3, 2வையும் கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்? 2, 2 வரும். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 2, 2வும் இது ட்ரான்சிட்டிவ். இனி இந்த 3, 3யும் 2, 3யும் 3, 3யும் 2, 3யும் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது? 3, 3 அதுவும் இந்த செட்டில் இருக்குது. ஸோ இது என்னது? ட்ரான்சிட்டிவ். புரியுதா? ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணும்போது ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஏன்னு கிடைக்கணும். அப்புறமா ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி. இது ரிலேஷனில் எப்படி கொடுக்குறோம்? ஏஏ பிசி சிபி டிடி. இப்படி பார்க்கும்போது B, C belongs to R and at the same time C, B belongs to R. அப்படி பார்க்கும்போது ட்ரான்சிட்டிவ் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? B, Cயும் C, Bயும் ட்ரான்சிட்டிவ் பார்க்கும்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? B, B. அந்த B, Bங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கா? இதுக்குள்ளாடி இருக்கா B, B? இல்லை. ஸோ இந்த ரிலேஷன் நாட் ட்ரான்சிட்டிவ். புரியுதா? இந்த ரிலேஷன் என்ன கிடையாது? நாட் ட்ரான்சிட்டிவ் கிடையாது. எதனால்? இந்த B, B இல்லை. எதில் இல்லை? இதில் இல்லை. அதனால் இந்த ரிலேஷன் வந்து என்னது? நாட் ட்ரான்சிட்டிவ். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அங்கே பெர்பெண்டிகுலர் பார்த்துருந்தோம். இங்கே let A denote the set of straight lines in a plane and R be a relation on A defined by is parallel to. தட் இஸ் ஏங்கிற ஒரு லைன், பிங்கிற ஒரு லைன், சிங்கிற ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. ஏ வந்து பிக்கு பேரலாக இருந்தால் பி வந்து சிக்கு பேரலாக இருக்கும். அப்போ ஏயும் சியும் என்னது? பேரல். ஸோ இது ரிலேஷன் என்னது? ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுங்கிறது எப்படி வரும்? ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், அட் த சேம் டைம் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன? ஆர்டர்ட் பேரில் இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அது என்னது? ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா என்ன? ஏ கமா பிங்கிறதும் இருக்கணும், பி கமா ஏங்கிறதும் ஆர்டர்டு பேரில் இருந்துச்சுன்னா அது என்னது? சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ்னா என்ன? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா கண்டிப்பாக அங்கே ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். புரியுதா? அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுங்கிறது வந்து எதெல்லாம் சேர்ந்தது இருக்கும்? இஃப் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஏ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி. இது நாம் ஒரு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத போகிறோம். என்னென்ன? ஏஏ ஏபி, ஏசி எழுதினாலும் நோ ப்ராப்ளம், ஏசி, பிஏ பிபி பிசி, சிஏ சிபி சிசி. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது ஏ கமா ஏங்கிறது என்னது? ரிஃப்ளெக்சிவ். ஏங்கிறது ஏ கமா ஏ ரிஃப்ளெக்சிவ், பி கமா பி ரிஃப்ளெக்சிவ், சி கமா சி ரிஃப்ளெக்சிவ். அப்புறமா சிமெட்ரிக் பார்க்கணும். ஏ கமா பியும் பி கமா ஏயும் சிமெட்ரிக்கு. அப்புறமா பி கமா சியும் சி கமா பியும் சிமெட்ரிக், ஏ கமா சியும் சி கமா ஏயும் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் பார்க்கும்போது
இந்த ரெண்டையும் ட்ரான்சிட்டிவ் பார்க்கும்போது இந்த ஏயும் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது ஏ கமா பி இங்கே இருக்குது. ஸோ இது என்னது ட்ரான்சிட்டிவ். இனி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பியும் போயிடும் ஏஏ. ஸோ ஏ கமா ஏயும் இங்கே இருக்குது, இந்த ஆர்டர் பேருக்குள்ளாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஏ போயிடும். ஸோ பி கமா சியும் ஆர்டர் பேரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் த ரிலேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எதுக்குள்ளாடி இருக்கும், இந்த ஆர்டர் பேரில் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். புரியுதா? ஐ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், வாட் இஸ் மீன் பை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்? த ரிலேஷன் which is satisfy or the relation which is reflexive, symmetric and transitive are named as the equivalence relation. Got it, students? Next we move on to the associative relation. Associative relation, you are already studied it in a set language, that is union, intersection, set difference. These are come under the associative relations. For example, relations from A to B are subsets of A cross B. In our first day itself we study about the Cartesian product or the subset of the relations from A to B. இப்போது டூ ரிலேஷன்ஸ், தட் இஸ் ஏங்கிற ஒரு ரிலேஷன் இருக்குது, பிங்கிற ரிலேஷன் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது, அசோசியேட் பண்ணி டூ செட்ஸாக கிடைக்குது. அதாவது ஏங்கிற எலமெண்ட் ஏ கமா பி கமா சி அண்ட் பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏ கமா பி கமா சி கமா டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு R1ங்கிறது எடுக்கிறோம். ரிலேஷன் R1 எடுக்கும்போது ஏஏ பிபிசிசி. அதே மாதிரி R2 எடுக்கும்போது ஏஏ ஏபி ஏசி ஏடி. நாமளாகவே அசைன் பண்ணிக்கிறோம். R1ங்கிற ஒரு ரிலேஷன், R2ங்கிற ஒரு ரிலேஷன். இப்போ இதில் அசோசியேட்டிவ் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு பார்க்கும்போது அசோசியேட்டிவ்னா யூனியன், ஃபஸ்ட்டு யூனியன், அப்புறமா இன்டர்செக்ஷன், அப்புறமா செட் டிஃப்ரென்ஸ். இப்போ யூனியன் பார்க்கும்போது R1 யூனியன் R2. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், R1ல் இருக்கக்கூடிய ஆர்டர் பேரையும் R2ல் இருக்கக்கூடிய ஆர்டர் பேரையும் சேர்த்து எழுதுறது தான் R1 யூனியன் R2. ஆனால் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வரக்கூடாது, ரிப்பீட்டட் பேர் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஆர் இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், ரெண்டு செட்லேயும் காமன் ஆர்டர் பேரை எடுத்து எழுதணும். இந்த ரெண்டு செட்லேயும் காமன் ஆர்டர் பேர் என்னது ஏ கமா ஏ தான் காமன் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் R12, தட் இஸ் செட் டிஃபரன்ஸ் R1 மைனஸ் R2. தட் மீன்ஸ் the elements must occur in R1 but not in R2. அதாவது R1ங்கிற ரிலேஷனில் எலமெண்ட் இருக்கணும், ஆனால் அந்த சேம் எலமெண்ட் எங்கே இருக்கக்கூடாது, R2வில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏஏ இருக்குது, அந்த சேம் எலமெண்ட் எங்கேயும் இருக்குது, R2லையும் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம R1 மைனஸ் R2வில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிபி இருக்குது, நெக்ஸ்ட் R2வில் பிபி இருக்கா, இல்லை. ஸோ நம்ம அதை எழுதிடுறோம் இங்கே டிஃப்ரென்ஸுக்கு. சிசி இருக்குது, R2வில் சிசியில் எழுதக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் அதே சேம் தான் R21 ஃபஸ்ட்டு R2 மைனஸ் R1 சேம் தான். R2வில் எலமெண்ட் இருக்கணும், R2வில் அந்த ஆர்டர் பேர் இருக்கணும், ஆனால் R1ல் என்ன இருக்கக்கூடாது, அந்த ஆர்டர் பேர் இருக்கக்கூடாது. இப்போ R2வில் என்ன இருக்குது, ஏஏ. R2வில் ஏஏ இருக்குது. R2வில் ஏஏ ஏபி ஏசி ஏடி. அப்போ இங்கே R1ல் என்ன இருக்குது, ஏஏ இருக்குது. ஸோ இந்த ஏஏ எழுதக்கூடாது. அப்புறமா ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்கா, இல்லை, எழுதிக்கலாம். ஏசி, இங்கே ஏசி இல்லை, எழுதிக்கலாம். ஏடி, இங்கே ஏடி இல்லை, எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? Next we are move on to some examples related to our relations. First example, let A be a set containing the element 1, 2, 3. Here we have to check whether they already form a relation. Our task is to check the following relations are reflexive, symmetric, antisymmetric or transitive. Here the first relation, the elements 1, 1, 2, 2, 3, 3, 1, 3, 1, 2. The first one is reflexive. Why it is reflexive? Here our set A consists of the element 1, 2 and 3. There is a mirror image 1, 1, next 2, 2, 3, 3. Reflexive means each and every element has the pair of same elements. அதாவது 1க்கு 1ங்கிறது தான் பேர் வரணும், 2க்கு 2ங்கிறது தான் பேர் வரணும். அப்போ செட்டில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸுடைய சேம் பேரும் வந்துட்டு, அதனால் ஸோ இது என்னது, ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இது வந்து சிமெட்ரிக்கானு பார்க்கணும். சிமெட்ரிக்கானு பார்க்கும்போது சிமெட்ரிக் என்ன சொல்லிக்கிறோம், 1,1 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கு, அது ஓகே. 1,1 2,2 3,3 இருக்குது. 1,3 வந்திருக்கு, ஆனால் இங்கே என்ன இல்லை, 3,1 இல்லை. 1,2 இருக்குது, இங்கே என்ன இல்லை, 2,1 இல்லை. ஸோ இது வந்து என்ன கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்டிசிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், அந்த ரிஃப்ளெக்ஸிவ் இருக்க நாட் சிமெட்ரிக், சாரி சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா A, Bன்னு இருக்கலாம், B, Aன்னு இருக்கலாம். இங்கே வந்து அதுக்கான எலமெண்ட் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். எதனால, 1,3ங்கிறது ரிலேஷனில் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இல்லை, 3,1ங்கிறது இல்லை. அப்புறமா ஸோ அதனால் இது வந்து என்ன கிடையாது, சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு 1,2ங்கிறது இருக்குது, 2,1ங்கிறது கிடையாது. ஸோ இது என்ன கிடையாது, சிமெட்ரி கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, இது ஏன் ட்ரான்சிட்டிவ்னு இருக்குது, இது ஏன் ட்ரான்சிட்டிவ், ஏன்னா ட்ரான்சிட்டிவ் என்ன சொல்லியிருக்கோம், எஸ். இப்போது இந்த ரெண்டு இதையும் அசோசியேட் பண்ணும்போது, இது ரெண்டையும் அசோசியேட், அதாவது 1,3 அண்ட் 3,3 அசோசியேட் ரிலேட் பண்ணும்போது இங்கே இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 1,3 கிடைக்கும். ஒன் கமா 3 கிடைக்கும். ஸோ அந்த 1,3ங்கிறது வந்து என்னது, ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டிசிமெட்ரிக். இது வந்து சிமெட்ரிக் கிடையாது, ஆன்டிசிமெட்ரிக். வெயிட், wait a minute students. It is the relation R is not symmetric. Okay, by mistakenly I typed it as symmetric, it is not symmetric. Next, the second question, we have R equal to 1,1 2,2 1,3 and 3,1. This, the given relation is symmetric. Why it is symmetric? Here is an element 1,3, A, B belongs to relation means, and B, A is also belongs to the relation. Here there is an ordered pair 1,3 and 3,1. So it is symmetric, and there is no reflexive element. Here only 1,1 and 2,2. 1,1 2,2 தான் இருக்கு, ஆனால் 3,3 கிடையாது. ஸோ இது என்ன கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட், இது வந்து சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ஏன் ட்ரான்சிட்டிவ், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எதனால ட்ரான்சிட்டிவ், இப்போது இதில் 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. இதை அசோசியேட் பண்ணும்போது, இந்த ரெண்டையும் அசோசியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1,1. அந்த 1,1ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கிறதுனால இது வந்து என்னது, ட்ரான்சிட்டிவ். புரியுதா? நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 1,1 2,2 3,3 1,2 2,1 2,3 3,2. ஸோ இங்கே இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே தெரியுது நம்ம இது என்னது ரிஃப்ளெக்சிவ். எதனால இது ரிஃப்ளெக்சிவ்? 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது. ஸோ இது என்னது ரிஃப்ளெக்சிவ். அடுத்து இது வந்து சிமெட்ரிக். எதனால சிமெட்ரிக்? 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, 2,3 இருக்குது, 3,2 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னது சிமெட்ரிக். ஆனால் இது வந்து என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ் கிடையாது. எதனால டிரான்சிட்டிவ் கிடையாது? இப்போ 1,2 2,1 போடும்போது 1,1 இருக்குது. இதே இது 2,3 3,2 கொடுக்கும்போது ஓகே. ஆனால் எல்லா எலமெண்ட்டையும் டிரான்சிட்டிவ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்காது? டிரான்சிட்டிவ் எலமெண்ட் எல்லாத்துக்குமே கிடையாது. தட் மீன்ஸ் ஹியர் 1,3ங்கிற எலமெண்ட் இல்லாததுனால இது வந்து என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ். 1,3 ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் சின்ஸ் 1,2 இருக்குது, 1,2 இருக்குது, 2,3 இருக்குது. 1,2 இருக்குது, 2,3 இருக்குது. இதில் பார்க்கும்போது 1,2 2,3. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1,3. ஆனால் அந்த 1,3ங்கிற எலமெண்ட் இங்கே இல்லாததுனால இது என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ் கிடையாது. காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் we move on to the next question. Let Z be the set of all non-zero integers and R be the relation on Z star such that A, B belongs to R. If A is the factor of B, that is A by B, investigate R for reflexive, symmetric, antisymmetric or transitive. First, we check it for since A by A. A by A means it is reflexive. A by A, it does not implies B by A. Here, there is no element on B by A. There is only elements A by B, so it is not symmetric. Next, if, for example, if 4 by 4 and minus 4 by 4 are true, then 4 is not equal to minus 4. So it is not a symmetric. If A by B and B by C, then A by C is equivalent. That means A by B equal to B by C. So these two are cancelled. Next A by C. So it is a transitive. Got it, students? Today here itself I complete this session. I think you are all take it in your note. The balance portion will be, there is two more problems are there in this classification of relations. I will explain it on the next class. Okay, got it, students? If you have any doubt, I will make arrangement on a online live session class. In that session you may ask your doubt. Also you may raise your clarifications through WhatsApp group or through YouTube comment or through our Google Classroom. Okay, thank you. See you on next class.